ஏமாற்ற திட்டத்தில் ஸ்மைல் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலத்தில் முன்னணி நிறுவனங்களின் பெயரில் தரமற்ற மற்றும் போலியான பெற்றோர்களை விற்க முயன்ற வட இந்தியாவைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரை சேலம் தகவல் தொழில்நுட்ப சங்கத்தினர் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தரமற்ற போலி பெற்றோர்களை விற்பனை செய்வதற்காக சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் வட இந்திய வாலிபர்கள் சிலர் சுற்றித் திரிகின்றனர். சுமார் 1500 ரூபாய் மதிப்புடைய பெற்றோர்கள் தங்களிடம் 300 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று கூறி அவர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். மலிவு விலைக்கு கிடைக்கிறது என நினைத்து இவற்றை வாங்குபவர்கள் அதனை பயன்படுத்தும் போது ஏமாற்றம் அடைகின்றனர். இந்த தரமற்ற பெற்றோர்கள் பயன்படாமல் போவதோடு இவை கணினிகளையும் பாதிப்புக்குள்ளாக்கி விடுகின்றன. இது குறித்து சேலம் தகவல் தொழில்நுட்ப சங்கத்தினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சங்க உறுப்பினர்களை உஷார்படுத்தினர். இந்த நிலையில் சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்திற்கு வட இந்திய வாலிபர் ஒருவர் இந்த போலி பெற்றோர்களை விற்பனை செய்வதற்காக சென்றுள்ளார். உடனடியாக அந்த அலுவலக உரிமையாளர் சங்க நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சிறிது நேரத்தில் அங்கு வந்த நிர்வாகிகள் அந்த வாலிபரை பிடித்து விற்பனைக்காக கொண்டு வந்த பெற்றோர்களை சோதனையிட்ட போது அவை அனைத்தும் போலி என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சுமார் 30க்கும் மேற்பட்ட போலி பெற்றோர்களை பறிமுதல் செய்ததுடன் இவற்றை விற்க முயன்ற வாலிபரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதுபோன்ற ஆசாமிகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று சேலம் தகவல் தொழில்நுட்ப சங்க முன்னாள் நிர்வாகிகள் ராஜமாணிக்கம் மற்றும் ரமணன் ஆகியோர் கேட்டுக்கொண்டனர். இந்த மாதிரி பென்ட்ரைவ் வாங்குறதுனால அதில் இருக்க டேட்டாக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. ஒரு தடவை தான் காப்பி ஆகும். 32 ஜிபினா 32 ஜிபிலாம் இருக்காது. அரை ஜிபியோ 1 ஜிபியோ தான் இருக்கும். செக்யூரிட்டி கிடையாது. கம்ப்யூட்டர் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட்டாக எரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முன்னணி நிறுவனங்களின் பெயரில் தரமற்ற போலியான பெற்றோர்களை விற்பனை செய்யும் வட இந்திய கும்பல் சேலத்தில் சுற்றித் திரிவதாகவும் அவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.